பெரும் தேச கனவு நேசம். போடா வேகமா. சந்தித்தோம் பெரும் தேச கனவினின் பெரும். இப்போ எடுக்கிறதே லைவ் தான். இருக்குதுடா. நேற்று உங்கள் அண்ணன் சொல்லி ட்ரை பண்ணுங்க. முன்னாடி ஓ இப்படி போகுது. கதிரா சுத்தரம் வீடியோ பிடிச்சினா நல்லா வராங்க. யூடியூப்ல தான் போடுறோம். ஆமாம், உங்களையும் எடுக்கிறோம். உங்களையும் எடுத்து ஃபேமஸ் பண்ணி விட்றோம்டா. காலைல தான் வரணும். ஆமாடா, இது எவ்வளோ எங்கெங்கேயும் சுற்றுதுடா. யாரும் சுத்தம் பண்ணுறது இல்லையா? கரெக்டாக வருது, வழி சூப்பராக வருது. நெருஞ்சி முழுக்குது பாரு, இது பார்த்துப்போம். இருக்கட்டும், விட்றா. ஒன்றாவது உனக்கு ஒன்றாவா? ஓ சூப்பர். அந்த அண்ணா ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறா, ஆஸ்திரேலியாவில் நடிக்கிறாரு. ஆமாடா, படத்தை. நான் தருமபுரிண்ணா. தெரியும் தெரியும். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் பெதரம்பட்டி கம்பெனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த புதூர் கோயிலில் நம்ம உள்ளே போயிட்டு கரெக்டாக திரும்ப அதே வழியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வழியில் போகிறோமோ அதே வழியில் வரணும், வேறு எந்த வழியில் மாறி குறுக்கில் திரும்ப வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தால் லைஃப்பில் நம்ம நினச்சது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு அரவிந்த் வந்திருக்காப்புல, ஐடி கம்பெனி. அப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2வது லைனில் நான் போய்கிட்டு இருக்கேன். வழியில் சின்ன சின்ன நெருஞ்சி முள் இருக்குது, அப்புறம் முட்களும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நம்ம சூதானமாக தான் போக வேண்டியிருக்கு.
சுற்றி வளைச்சி இப்படியா வந்தோம் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட் இருக்கிறதாகவும் அதை வழிபட்டுட்டு எப்படி வந்தோமோ அதே வெளில திரும்ப வந்தால் நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லு, இது ஃபஸ்ட்டு சாமியா கும்பிடணுமா? ஓகே, அடுத்து எப்படி போகணும்? இது செகண்ட் சாமி. இது ரெண்டாவதா? இப்போ இதில் போகணுமா? ஸோ அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி ஒரு இடத்துல ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்களா சேனலில் வருவீங்களா? ஆஸ்திரேலியா சேனலில் போடுவான், நான் தருமபுரி சேனலில் போடுவேன். ஆமாம், நைட்டு போட்டுருவோம். ஓடி போயிரு. யாருக்கு பக்தி அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முள் அதிகமாக. என்ன இது ரிவர்ஸில் கூப்பிட்டு போகிற மாதிரி இது? நடந்து நடந்து உங்களுக்கு பழக்கமாயிருச்சு. தொட்டக்கூடாது. ரொம்ப தூரமா கடை? இப்போ அந்த வழியில நீங்க வந்தீங்களா? கல்புரம் மட்டும் கொஞ்சம் வேண்டிருக்கீங்களா? அவங்க எப்படி போவாங்க? நீ தான் நடந்துதான். நாம வெளியே போக முடியாதா கும்பிடாம? அப்படியா? பாதியில் போனால் நைட்டே சுற்றி போயிடுவீங்க. இது சுற்றி விட்டீங்கன்னா சுற்றுண்டா, சூப்பராக இருக்கும் அது சுற்றுறது. நான் ஸ்கூல் படிக்கும்போது சேஞ்ச் இந்த குறா. ஓகே, சார் தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு. இந்த குட்டி பசங்க தான் எங்களை கரெக்டாக உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. சேனலில் இவங்களையும் போட்டுடலாம்.